சா, வர வர கடுப்பா வந்துட்டு இருக்கு எனக்கு. இவ்வளோ தப்பு பண்ண அந்த பூமாரி கூட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா. ஆனா எந்த தப்பும் இல்லாம நான் மட்டும் அம்மா வீட்டுல இருக்கணுமா? சா, இந்த உலகத்துல நல்லதுக்கே காலம் இல்ல. அந்த பூமாரியை எப்படிதான் அத்தை ஏத்துக்கிட்டாங்களோ தெரியல. அதுவும் இல்லாம தேடி போய் கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த மருமகளை. அப்படி அவ என்ன தப்பு பண்ணாலும் அவளை மன்னிச்சு ஏத்துக்கிடுறாங்க. ஆனா நான் எந்த தப்புமே பண்ணல. கவின் கிட்ட என்கிட்ட ஏன் உண்மை மறைச்சிங்கன்னு தான் கேட்டேன். அதுக்காக நான் என் அம்மா வீட்டுல இருக்கணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? பூமாரி பெரிய தப்பு பண்ணியிருக்கா, அதை ஈஸியா அடிச்சிட்டாங்க. ஆனா நான் பண்ண தப்பை மட்டும் பெருசா வச்சிருக்காங்க. நான் ஒரு வார்த்தை கேட்டது பெரிய தப்பாயிடுச்சு. என்னத்த சொல்ல, எல்லாம் இந்த கவினை சொல்லணும். அவர் தான் இவ்வளோ பிடிவாதமா இருக்காருன்னு நினைக்கிறேன். அருண் மாமாலாம் பூமாரியை போய் கூட்டிட்டு வர சொல்லிட்டாருன்னு நினைக்க. அதான் அத்தை அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கவினு அவருக்கு என்ன பத்தின எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. எப்படா நான் போய் ஒளிவேன்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு கூட என்னதான் பார்க்க வர்றாருன்ட்டு எவ்வளோ ஹாப்பியா இருந்தேன். பார்க்க வர்றாரு அப்படின்னுட்டு. ஆனா கடைசியில புஷ்னு ஆயிடுச்சு எல்லாமே. அவர் என்னையே பார்க்க வரல. அவருக்கு என் நினைவே இல்லை போல. என்ன மனசு அவரு இப்படி இருக்காரு? ஒருத்தி 10 லட்சத்தை ஏமாத்திருக்கா, எவன்கிட்டயோ கொடுத்துட்டு இல்லைன்னுட்டா. அவளெல்லாம் மன்னிச்சு ஏக்குறாங்க. நான் மட்டும் இந்த சின்ன தப்பை பண்ணதுக்கு என் வீட்டிலே கிடக்கணுமா? அப்போ நான் மட்டும் அந்த 10 லட்சத்தை எடுத்திருந்தேன்னா அவ்வளவுதான், என்னை தூக்கி ஜெயில கூட போட்டிருப்பாங்க அந்த வீட்டுக்காரங்க. இல்ல நான் சும்மா விட மாட்டேன். இருக்கு. ஏண்டி அனு, நான் கிடந்தங்க காட்டு கத்திட்டு இருக்கேன். உன் காதுல விழுறா எப்படி? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு இப்ப என் மேல இவ்வளவு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? நான் என்னடி பண்ண உன்ன? ஆமா, நீங்க என்ன பண்ணீங்க? நான் இந்த வீட்டுல இருக்கணுமா? அங்க பாருங்க, பூமாரி எல்லாம் அத்தை வீட்டுக்கு போயாச்சு. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, அவளெல்லாம் மன்னிச்சு ஏத்திருக்காங்க. ஆனா கவினு என்னை பார்க்க கூட வரல. எப்படி இருக்காருன்னு பாத்தில? யார்டி சொன்னா உன்ட்ட பூமாரி அந்த வீட்டுக்கு போயிருக்கான்ட்டு? ஆஹா, அவ போகல மாட்டா. அதை எப்படி அவ போவா? 10 லட்சத்தை ஏமாத்திருக்கா. அவ்வளோ ஈஸியா மன்னிச்சு விட்டுருவாங்களா? ஆமா, நீங்க தான் அவதை நம்பிட்டு இருக்கணும். பூமாரி அந்த வீட்டுக்கு போயிருக்கா, எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு விஷயம். அதான்டி, யார் சொன்னான்னு கேக்குறேன். நான் இடையில ஆனந்திக்கு ஃபோன் பண்ணுவேன். ஏதாவது விஷயம் இருந்தா கேட்பேன். அப்பதான் தெரிஞ்சிரு பூமாரி அக்கா வந்தாச்சு அப்படின்ட்டு சொன்னான். அப்படியா? உண்மையாடியானு சொல்ற? நம்பவே முடியலையடி. இவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டு எப்படிடி அந்த வீட்டுக்குள்ள போனா அவ? அதானே எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எந்த தப்பும் நான் பண்ணல. எதுக்கு இப்படி மறைச்சிங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அதுக்கு நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன யாரும் சமாதானப்படுத்தணும்னு விரும்ப கூட இல்லை அந்த வீட்டுல. ஆனா பூமாரியை மட்டும் அத்தையே போய் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏட்டி, உண்மையா சொல்ற? நீ நம்பவே முடியல அனு என்னால. நீ சொல்றது எல்லாம் பொய் மாதிரி இருக்கு எனக்கு. ஆமா இருக்கும் உனக்கு. நானே என்ன பண்ணான்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. நீ என்னன்னு பார்த்தோம்னா பொய் அப்படி இப்படின்ட்டு இருக்க. உண்மைதான் எல்லாமே. அனு, அந்த பூமாரி உண்மையிலே கெட்டிக்காரி. அப்போ நான் என்ன? நீ தானே இப்படி உட்கார்ந்து புலம்பதான் லாயக்கு நீ. அம்மா கொஞ்சம் நிறுத்துங்க. நானே என்ன பண்ணான்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏ அனு, பேசாம இரு. அவங்களா வந்து கூப்பிடையில போய்க்கலாம். ஆஹா, அதெல்லாம் என்னால முடியாது. நான் உடனே அந்த வீட்டுக்கு போய் ஆகணும். எனக்கு அவ்வளோ ஆத்திரம் இருக்கு. அது எப்படி அனு முடியும்? இந்த வீட்டுல வந்து உன் மாப்பிள்ள கூப்பிட கூட இல்லை. அன்னைக்கு வந்துட்டு வினோத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படி இருக்கல நீ எப்படி அங்க போக முடியும்? அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் அந்த வீட்டுக்கு போய் ஆகணும். அதுக்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும். என்ன அனு, விளையாடுறியா? அவங்க கிட்ட எல்லாம் என்னாலெல்லாம் போய் பேசிட்டு இருக்க முடியாது. சும்மா இரு கொஞ்ச நேரம். அவங்களாம் வந்து கூப்பிட்டா போய்க்கிடலாம். இல்லைன்னா நம்ம வீட்டிலே இரு. என்னம்மா சொல்றீங்க? நான் மட்டும் இந்த வீட்டிலே இருக்கணுமா? குழந்தைய பாக்குறதுக்கு கூட என்ன கூட்டிட்டு போகல அவரு. அனு, இங்க பாரு, தேவையில்லாம நீ பிடிவாதம் பிடிக்காத. இந்த வீட்டிலே இருன்ட்டன்ல. அவங்க கிட்ட எல்லாம் யாரும் போய் பேச முடியாது. மாப்பிள்ளை கிட்ட நின்று பேச முடியுமா? நீயே சொல்லு. அப்படி சொல்லல அனு. என்னம்மா நீங்க உங்ககிட்ட சொன்னா ஏதாவது ஐடியா சொல்லுவீங்கன்ட்டு பார்த்தோம்னா நீங்களும் சேர்ந்து இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. அப்பதான் நான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும். ஐடியாவா? நம்ம பொண்ணு நம்மளையும் பெரிய ஐடியா சொல்ற ஆளுன்னு மதிச்சு நம்ம கிட்ட கேக்குறாள. அவளுக்கு என்ன ஐடியா சொல்றது ஒன்னும் புரிய மாட்டேங்க. யானும் இப்படி பண்ணுவோமா? எப்படி? பேசாம உன் அத்தை காதுல விழுந்து மன்னிப்பு கேட்டுரு. அப்புறமா உன் அத்தை உன்னை ஏத்துக்கிடுவாங்க. நீயும் அந்த வீட்டுக்கே போயிடலாம். அவங்க காலில் நான் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? எனக்கு அப்படியெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. என்னடி நீ? அப்ப வேறனா ஒண்ணு பண்ணு. உன் மாப்பிள்ளை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுரு. அம்மா, பேசாம போயிடுங்க சொல்லிட்டேன். யார் காலையும் நான் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன். தேவைன்னா அவங்கள என் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. ஏட்டி, பிடிவாதமா பேசிட்டு இருந்தா ஒரு காரியமும் நடக்காதுடி. இதை சொன்னா அப்படிங்கிற, அதை சொன்னா இப்படிங்கிற. ஐடியா. பூமாரிய ஃபோன் பண்ணி அனு அந்த வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லுவோமா? நல்ல கதையா இருக்க. அவ பேசி நான் அந்த வீட்டுக்கு போகணுமா? அப்படி எனக்கு அந்த வீட்டுக்கு போகணும்னு எந்த தேவையும் இல்லை. அதுக்கு நான் இந்த வீட்டுல இருந்துருவேனே. என்னடி நீ? அப்படி சொன்னா இப்படி சுத்துற, இப்படி சொன்னா அப்படி சுத்துற. போ.
என்னம்மா நீங்க யாரு காலையும் நான் விழக்கூடாது, அவங்களா வந்து என்னை பார்த்து என்னை கூட்டிட்டு போகணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. அவங்களா வந்து உன்னை கூட்டிகிட்டு போகணுமா? அது எப்படி அனு நடக்கும்? அதெல்லாம் நடக்கிற விஷயமா? அவங்க ஏற்கனவே உன் மேலே அவ்வளோ கோவமாக இருக்காங்க. அப்புறம் எப்படி உன் அத்தையும் உன் மாப்பிள்ளையும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க உன்னை? கொஞ்சம் யோசிச்சு பாரு. வேணா ஒன்று பண்ணு, நம்ம பாப்பா வேணா விட்டு கூப்பிட சொல்லுவோமா? அப்படி வேணா செய்ய சொல்லுவோமாடி? அப்படின்னா வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஐடியா கேட்டேன்ல, என் புத்தியை அதாலேயே அடிச்சுக்கணும். என்னடி இப்படி சொல்ற அனு? அம்மாவை இப்படியெல்லாம் நீ நினைக்க கூடாது, சரியா? ஆமா, வேற எப்படி நினைக்கிறது? ஒரு ஐடியா இன்னைக்கு தான் கேட்டேன், அதையும் உருப்படியா சொல்றதுக்கு முடியுதா உங்களால? என்ன அனு நீ ஏன் மூளைக்கு உதிச்ச மாதிரி தான் நான் ஐடியா சொல்ல முடியும். உனக்கு அது பிடிக்காட்டி நான் என்னடி செய்ய முடியும்? நான் சொல்றதெல்லாம் நல்ல ஐடியா தான், நீ நல்லா யோசிச்சு பாரு. அதுல ஏதாவது ஒரு ஐடியாவை சூஸ் பண்ணு. இல்லம்மா, நான் ஒரு ஐடியா முடிவு பண்ணிட்டேன், அப்படிதான் செய்ய போறேன். ஐடியாவா? என்ன அனு? நான் இப்போ மயங்கி விட போறேன். என்னை தூக்கிட்டு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அப்புறம் எல்லாம் நடக்கிறது நடக்கும். அனு அனு என்னடி சொல்ற? மயங்கி விழ போறியா? ஐயோ அம்மா, மயங்கி விழ போகிறது இல்ல, மயங்கி விழுற மாதிரி நடிக்க போறேன். நடிக்க போறியா? எதுக்கு அனு நடிக்க போற? ஐயோ, உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் போலயே. அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. நான் மயங்கி விழுற மாதிரி நடிக்கேன், நீங்க அதே மாதிரி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அப்பா ஹாஸ்பிட்டல்ல வைங்க. அப்பா விட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி நடிக்க சொல்லுங்க. அப்புறமா கவினுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக கவின் வருவார். என் அத்தையும் பின்னாடியே வருவாங்க, புரியுதா? அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவோம். இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டா, இந்த மாதிரி அவளுக்கு அந்த ஞாபகமாகவே இருந்துச்சு, அந்த வீட்டுக்கு வரணுன்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தா, பிள்ளையை பார்க்க முடியலை, சாப்பிடலை, அப்படி இப்படின்ட்டு 1000 காரணத்தை அள்ளி விடுங்க. ஆமாம், இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனால் அதுக்கு அப்பா சம்மதிக்கணுமே. அப்பாவை சம்மதிக்க வைங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அனு, அப்பா அந்த தொழிலுக்கு போனதுலேருந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாருடி. ஏன், எனக்காண்டி சொல்லக்கூடாதா? இல்ல அனு, யாருக்காண்டியும் சொல்ல மாட்டாருடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்ல வைங்க. சரி, முயற்சி பண்றேன். முயற்சி எல்லாம் இல்ல, பண்ணுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போவேன், புரியுதா? இதுதான் பிளான். எப்படியோ இதை சக்ஸஸ் பண்றோம், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அனு, எல்லாம் சரியாக தான் இருக்குது. ஆனால் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குறது தாண்டி கொஞ்சம் டவுட்டு. வேணா நீ உண்மையிலே மயங்கி விழுறியா? உனக்கு வேணா பாலில் ஏதாவது கலந்து தரவா? அம்மா, யாருமா நீங்கள்? நல்ல ஆள் வந்து சேர்ந்தீங்க, அப்படி ஏதாவது கலந்துடாதீங்க, போங்க அந்த சைடு. அதுக்கு நான் உயிரோட நல்லபடியாக இந்த வீட்டில் இருந்துருவேனே. சரியா? அப்படியே ஒண்ணு வேண்டாம், நான் மைண்ட் விழுறேன்னு நினைக்கிறேன். அது கூட தொழில் நான் சொல்லலாம், சரியா? அப்பா கிட்ட ஏதாவது பேசுங்க. சரிடி அனு, பேசி வேணா பார்க்க. அந்த மனுஷன் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. அதெல்லாம் எனக்காக தான் சரின்னு தான் சொல்லுவாரு, என் வாழ்க்கைக்காக தானே. ஒரு பொய் சொல்றதுல ஒன்றும் தப்பில்லை. சரி அனு, நீ சாப்பிட வரியா? ஆமா, ஊனா சாப்பாடு. அதை விட்டுனா வேற ஒண்ணுமே தெரியாதுல்ல உங்களுக்கு. ஒரு ஐடியா சொல்ல தெரியுதாமா உங்களுக்கு? ஏமா இப்படி இருந்தீங்க? எனக்கு வந்து நீங்க அம்மாவா பிறந்திருக்கீங்க பாருங்களேன். என்னடி அனு, நானே ஒரு பெரிய வில்லி, என்னையே பார்த்து நீ இப்படியெல்லாம் கேள்வி கேட்குற? வில்லியா? அது சரி அனு, இப்பதான் அம்மா இப்படி இருக்கேன். முன்னாடியெல்லாம் நிறைய யோசனை வரும் தெரியுமா எனக்கு? அதான் இப்ப தெரியுதுல்ல யோசனையிலே. அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்துங்க, எனக்கு எப்படியாச்சும் அந்த வீட்டுக்கு போயாகணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி அனு, நீ இவ்வளோ தூரம் சொல்றதுனால நான் முயற்சி பண்றேன்.